ஆண்டவரிடம் நாம் நெருக்கம் காண்பிக்க அதுக்கு தகுதியானவனா என்று பார்க்கும் பொழுது நமக்கு பாடுகள் அதிகமாகிக் கொண்டே இருக்கு. அல்லேலூயா. பாடுகள் நம்ம சந்திச்சுட்டு வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு ஆண்டவர் நம்ம கொடுத்தது சபை என்றால் என்ன, அதை விட்டே பாஸ்டர் அவர்கள் பேசினார்கள். சபையில நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படிங்கறத நம்ம பார்க்கணும். ஏனென்றால் சபை என்று வைத்துக்கொண்டு சில போதகர்கள் அட்டூழியம் செய்து கொண்டிருக்கிறார்கள். சபை என்று வைத்துக்கொண்டு அவர்கள் பணம் சம்பாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவர் வார்த்தையை விற்பனை செய்து கொண்டிருக்கிறார்கள். வருகின்ற விசுவாசிகளிடம் இயேசுவை போன்று நடித்து அவர்கள் சபை மூலியமாக வியாபாரம் செய்து கொண்டிருக்கிறார்கள். இதெல்லாம் ஆண்டவர் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார். அவர்கள் செய்வது சரியா இல்லையா என்று நியாய தீர்ப்பு நாளிலே வரும்போது இவெல்லாம் சம்பவிக்கும். அல்லேலூயா. ஏனென்றால் சபை என்றால் என்ன? சபை என்பது ஆண்டவருடைய சரீரமாக இருக்கிறது. அவர் இரத்தத்தினாலே சம்பாதித்தது. சபை என்பது இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தால் சம்பாதிக்கப்பட்டது. சபையை எந்த மனிதரும் என்னுடையது என்று உரிமை கொண்டாட முடியாது. அல்லேலூயா. அவருடைய சரீரமா இருக்கும். சபை அப்படின்னு வந்துட்டாலே, ஆலயம் என்று வந்துட்டாலே ஒரு தனி ஒருவருக்காக அது அல்ல. ஒவ்வொரு மனிதரும் ஆலயமாக இருக்கிறான். எல்லா ஆலயக்காரனும் சபையிலே வந்து கூடி விவாதிக்கின்ற, ஆண்டவரை பற்றி தெரிந்து கொள்கிற ஒரு இடமாக அங்க இருக்கிறது. அல்லேலூயா. இப்படியாக இருக்கிறது. ஆனால் சபை இன்று மாற்றப்பட்டு வியாபார ஸ்தலமாக இருக்கிறது. சபை என்பது அலங்கரிக்கப்பட்ட கட்டிடமோ கோபுரமோ மலையோ அல்ல. ஊழியக்காரர் வாரம் வாரம் காணிக்கை வாங்குகிற, தசமபாகம் என்கிற பெயரிலே வாங்குகிற ஒரு தண்டல்காரரும் அல்ல. அல்லேலூயா. பைனான்ஸ் பண்றீங்களா, பணம் வாங்குறீங்களா, தண்டல்காரனா நீ என்று ஆண்டவர் இந்த இடத்துல கேட்கிறார். ஏனென்றால் இலவசமாய் பெற்றதை நம்ம எப்படி நம்ம பண்ணணும்? இலவசமாய் கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஊழியம் செய்யும் பொழுது நீ என்ன பண்ணணும்? உன்னுடைய செல்வத்தின் பங்கு அதில் இருக்க வேண்டும். செல்வத்தின் பங்கு இருக்கும் பொழுது நாம் எப்படியாக இருக்கிறோம்? அந்த இடத்துல ஒரு மிக சிறந்த ஊழியக்காரனாக இருக்கிறோம். ஆகவே இந்த ஊழியத்தின் பங்கு, சபையில நம்ம இருக்கிற பங்கு என்னவென்று ஆண்டவர் இன்று நமக்கு வாக்களிக்கப்பட்ட ஒரு வசனத்தை நாம் எடுத்து வாசிப்போம். அல்லேலூயா. ஏனென்றால் ஜப வீரர் என்று சொல்லும் பொழுது யாரை நாம் குறிப்பிடுகிறோம் என்றால் இயேசுவை தான். ஃபர்ஸ்ட் இயேசு தான். ஏன்னா ஒவ்வொரு காரியத்துக்கும் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். ஒவ்வொரு காரியத்துக்கும் அவர் ஜபம் பண்ணிக்கிட்டே இருந்தார். அதை பத்தி தான் பேசுறோம். ஃபர்ஸ்ட் யாரு ஜபம் பண்றவரு? அவருதான். ஏன்னா லாசரை எழுப்ப போறார். மரித்த லாசரை அவர் எழுப்ப போகிற சமயத்திலே அவர் என்ன பண்ணுகிறாரு? ஜபம் பண்ணுகிறார். ஏனென்றால் இந்த உலகத்திற்கு ஜெபிக்க கற்றுக் கொடுத்தவர் இயேசுதான். அதுக்கப்புறம் தான் சிஷ்யர்கள், அப்போஸ்தலர்கள். முதலில் ஆதி திருச்சபை உண்டாக்குனது அவர்தான். 12 சீசர்களை தெரிந்து கொண்டு அந்த இடத்துல ஒரு ஆதி ஃபர்ஸ்ட் சபையை உருவாக்கினவர் அவர்தான். ஆகவே நம்மளுக்கு ஜப வீரராக, ஜபத்தின் மூலமாக எல்லா காரியங்களும் நடக்கும் என்று சொன்னவர் நம்முடைய இயேசு கிறிஸ்து தான். யோவான் 11:41-42 எடுத்து நாம் வாசிப்போம்.
அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்தில் இருந்த கல்லை எடுத்து போட்டார்கள். இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே செவி கொடுத்தபடியினால் ஸ்தோத்தரிக்கிறேன். நீர் எப்பொழுதும் செவி கொடுக்கிறீர் என்று அறிந்திருக்கிறேன். ஆனாலும் அனுப்பினதை விசுவாசிக்கும்படியாக அல்லேலூயா. இந்த ஜெபம் எப்படியா இருக்குது? ஒரு அற்புதம் பண்ண போறாருங்க. ஒரு அற்புதம் பண்ண போறப்ப அவர் என்ன பண்றாரு? ஒரு சின்ன ஜெபம் பண்றாரு அந்த இடத்துல. ஏனென்றால் அந்த இடத்துல ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும், பிதா யாரு நான் யாருன்னு ஜனங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர். நம்ம ஆபத்து சமயத்துல யாரை கூப்பிடுறோம்? இயேசுவே 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 என்று நாம் யாரை அழைக்கிறோம்? இயேசு. இயேசு என்ன பண்றாரு? ஆண்டவருடைய வலது பாரிசத்துல உட்கார்ந்துகிட்டு நம்ம கேட்கிற ஜெபங்களை எல்லாம் அவர் என்ன பண்றாரு? வாங்கி நம்மளுக்கு ரெக்கமெண்ட் பண்றார். பிதாவினிடத்துல போய் ரெக்கமெண்ட் பண்ணுகிறார். ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக, அப்படியே விசுவாசிக்கும்படியாக அவர்கள் நிமித்தம் இதை சொன்னேன் என்றார். அல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசிக்கும். விசுவாசத்தின் ஜெபம் ஜெயிக்கும். பிரதர் சொன்னார் பாருங்க, பாம்பு கடிச்சிருச்சு, நான் போய் ஜெபம் பண்ணேன், அந்த இடத்துல பரிபூர்ண சுகம் கிடைத்தது. அல்லேலூயா. ஏனென்றால் விசுவாசத்தின் ஜெபம். இறந்து போனவரை அவர் எழுப்புறாருங்க. அந்த விசுவாசத்தின் மூலமாக அவர் எழுப்புறதுக்கு முன்னாடி, நாங்க வெளியில போறதுக்கு முன்னாடி நேற்றலும் கூட அந்த கச்சுக்கட்டு பகுதியில ஊழியம் பார்ப்பாக சொல்றதுக்கு முன்பாக ஒரு சிறு ஜெபம் எனக்கு கூட தோணல, பாஸ்டர் நீ நேரா நீங்க இங்க வந்துருங்க, இந்த இடத்துல வந்துருங்க, நம்ம ஜெபிச்சுட்டு போவோம் என்று. ஏனென்றால் இந்த காட் ஃபார் மினிஸ்ட்ரி சபைக்காரர்களுக்கு சொல்வது என்ன என்று பார்க்கும் பொழுது, சபை என்றால் என்ன, சபையில் வரும் விசுவாசிகளை வைத்து நீங்கள் பண்ணுகின்ற காரியம் என்ன, நீங்களாம் புரிந்து கொள்ளணும். ஏனென்றால் நேற்றளவு எனக்கு மிகப்பெரிய ஒரு விவாதமாக இருந்தது. ஆலயம் என்றால் ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக ஜெபம் பண்ணக்கூடிய இடமாக இருக்கக்கூடாது. ஏனென்றால் இயேசு ஜெபம் பண்ண போறப்பெல்லாம் வனாந்திரத்திற்கு போனார், சீனா மலைக்கு போனார். அங்க போய் மண்டி போட்டு இரவு முழுதும் ஜெபித்ததாக கூறப்படுகிறது. நீ ஜெபிக்க வேண்டும் என்றால் உன்னுடைய வீட்டில் உள்ள அறை கதவுகளை சாத்திக்கொண்டு முழங்காலிட்டு நீ ஜெபிக்க வேண்டும். நீ வெளியங்கரமாக வனாந்திரத்திலே செய்வது போல நீங்கள் பண்ண வேண்டும் என்றால் உங்களுடைய முதல் தளத்திலே மொட்டை மாடியிலே நீங்கள் முழங்காலிட்டு ஜெபியுங்கள். ஒரு தனிப்பட்ட மனிதனுக்காக ஆலயத்தை பூட்டிக் கொண்டு ஒவ்வொருவரும் ஜெபம் பண்றது எந்தவித பைபிளிலும் குறிப்பிடாத ஒன்று. உங்க இஷ்டத்துக்கு பண்றீங்களா? இது தவறான செயல் அல்லவா? தனிமை ஜெபம் ஜெயிக்கும் தான். அது எப்படி பண்ண வேண்டும்? கூட்டு ஜெபம் அதுக்கு மேலானது. தனி ஜெபம் சிறந்ததா கூட்டு ஜெபம் சிறந்ததா என்று பார்க்கும் பொழுது சபை கூடுதல். நம்ம என்ன பண்றோம்? கூட்டு ஜெபம் பண்றோம். நம்ம ஒரு காரியத்திற்காக, தேசத்திற்காக, ஒரு தனி மனிதனிற்காக கூட்டு ஜெபம் பண்ணுகிற பொழுது ஒரு குச்சியை எடுத்து ஈஸியாக உடைத்து விடலாம். அதே ஒரு கட்டாக ஒரு குச்சியை உங்களிடத்துல ஒரு பெரம்பு குச்சியோ ஒரு குச்சியையோ ஒரு விறகையோ கொடுக்கும் பொழுது உங்களால் ஒடிக்க முடியாது. அதே போலத்தான் கூட்டு ஜெபம் மிக வல்லமையான ஜெபமாக இருக்கிறது. அல்லேலூயா. துக்கம் நம்மளுக்கு வந்துருச்சு, அப்ப கூட ஆண்டவர் ஜெபிக்கிறார். துக்கம் நிறைந்திருக்கும் போது ஆண்டவர் ஜெயித்தார். லூக்கா 6வது அதிகாரத்தை எடுத்து வாசிங்க. 6வது அதிகாரம் 11-12. அவர்களோ மூர்க்க வெறி கொண்டு
இயேசுவை என்ன செய்யலாம் என்று ஒருவர் ஆலோசித்தார்கள். அந்நாட்களிலே ஜெபம் பண்ணும்படி மலையின் மேல் ஏறி தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். ராம் முழுவதும் அல்லேலூயா தேவனை நோக்கி ஜெபம் கொண்டிருந்தார். பாருங்க, ஒரு ஆபத்தான சமயத்துல இருக்கிறாங்க. அந்த ஒரு துக்கமான சம்பவம் நடக்க போகிறது. இதெல்லாம் தெரிந்து ஆண்டவர் என்ன பண்றாரு பாருங்க. அவர் எங்க போய் ஜெபிக்கிறாரு? ஒரு மலையின் மேல் ஏறி ராம் முழுவதும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தார். அல்லேலூயா. உலக இயக்கத்துக்காக அவர் ஜெபம் பண்றாரு பாருங்க. வழி நடத்துவதற்காக ஒரு மனிதன் அடுத்த பரிமாணத்திற்கு செல்ல வேண்டும், ஒரு மனிதனை ஒழுங்குபடுத்த வேண்டும். ஒரு பண்ற ஜெபம்லாம் எப்படி? மனித ஒழுங்கு. ஒரு சபைக்கு நம்ம வர்றோம், இந்த டயத்துல வர்றோம். அவர் பாஸ்டருடைய ஒரு மேய்ப்பன், ஆவியின் தகப்பனாக இருக்கிறார். அவர்கள் சொல்கின்ற எல்லா காரியத்திலும் பிள்ளைகள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். நம்மளாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு ஸ்கூல்ல இருக்கிற பிள்ளை மாதிரி இருக்கிறோம். அழகா வர்றோம், அமர்றோம், அவர் ஏந்திரிக்க சொல்றப்ப ஏந்திரிக்கிறோம், திரும்ப உட்கார்றோம். இந்த பங்கு எங்க இருக்கிறது? பள்ளிக்கூடத்தில் மட்டும் இருக்கிறது. அந்த பள்ளிக்கூட பண்பு ஆலயத்திலும் கடைபிடிக்கிறது என்றால் அது சபை கூடுதல் மட்டுமே எல்லாம் நடக்கிறது. அல்லேலூயா. இந்த சபை கூடுதலில் ஒரு ஒழுங்கு, ஒரு மாண்பு இருக்கிறது. இதை விட்டுவிட்டு மற்றவர்கள் அவர்களுக்கு தகுந்தாற் போல, நம்ம கும்பகோண பட்டத்தில் இருக்க நான் ஒரு விஷயம், ஒரு சம்பவம் நான் கேள்விப்பட்டேன். கணவன்மார்கள் எல்லாம் வரிசையாக நிற்க வைத்து ஒவ்வொரு பெண்ணும் கண்ணை கட்டிக்கொண்டு உன்னுடைய கணவன் யார் என்று கண்டுபிடியுங்கள் என்று ஒரு வழக்கம் வைத்திருக்கிறார்களாம். என்ன கொடுமை அப்பா அது! இதெல்லாம் பண்ணுகிறவர் சபை ஊழியர்கள், கும்பகோணத்தை சேர்ந்தவர்கள். தேவனுக்கு விரோதமாக நாங்கள் என்ன சொல்கிறோம் என்றால், பைபிளில் இவையெல்லாம் இருக்கிறதா? வேதாகமத்தில் எந்த வசனத்தில் இப்படியாக இருக்கிறது? உங்கள் கற்பனையில் இவையெல்லாம் செய்கிறது பாவம் என்று உங்களுக்கு தெரியவில்லையா? அந்த தொடுதலில், அந்த ஸ்பரிசத்தில் உன்னுடைய கணவனை எப்படி நீ தேர்ந்தெடுப்பாய்? தேவனுக்கு முரண்பாடான காரியங்களை சபைக்காரர்கள், போதகர்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அல்லேலூயா. ஆகவே நீங்களாக ஒரு கற்பனை செய்து கொண்டு ஒரு புதிய சமுதாயத்தை நீங்கள் உருவாக்காதீர்கள் என்று நான் கேட்டுக்கொள்கிறோம். வேதத்தில் உள்ளபடி, வேதத்தின்படி நடக்கின்ற பிள்ளைகள் பாக்கியவான் என்று சொல்லுகிறார்கள். அல்லேலூயா. அதன்படி நாம் நடக்க வேண்டும். அல்லேலூயா. ஆண்டவர் மற்றவர் இகழும் போதும் ஜெபித்தார் என்று கூறப்படுகிறது. அவரை இகழ்றாங்க, அவரை கேலி பண்றாங்க, அந்த இடத்திலும் ஆண்டவர் ஜெபித்தார் என்று கூறப்படுகிறது. மார்க் 15வது அதிகாரம் 32வது வசனம் எடுத்து வாசிப்போம். மார்க்ல 15 அதிகாரம் 32வது வசனம். நாம் கண்டு விசுவாசிக்கத்தக்கதாக இஸ்ரவேல் ராஜாவாகிய கிறிஸ்து இறங்கட்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். அல்லேலூயா. சொல்லுங்க. அவரோடு கூட அறையப்பட்டவர்களும் அவரை நிந்தித்தார்கள். நிந்தித்தார்கள்னா என்ன? கேலி செய்தார்கள். பாருங்க, நம்ம கிறிஸ்துவனை பார்த்து எல்லாரும் கேட்கிறது என்னென்றால், நம்மளுடைய ஆரோக்கியம் பிரதரும் இதில் அடங்கும். அவரையே அவர் காப்பாத்திக்க முடியல, அவர் எப்படிப்பா உன்னை காப்பாத்துவார் என்று ஆரோக்கியம் பிரதர் என்னிடமே கேட்டார். அவர் ஒரு ஆர்சி சமூகத்திலிருந்து வந்தவர். அவர் வேதத்தை கற்றுக்கொண்டது அவ்வளவுதான் என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர் எதற்காக இங்கே வந்தார், எதற்காக சிலுவையில் மரித்தார், இதெல்லாம் புரிந்து கொள்ளாத முடியாத அந்த பிள்ளைகள், அவருடைய சித்தம் அந்த இடத்துல நிறைவேற வேண்டும். ஏனென்றால் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்பாகவே இப்படி ஒரு தேவ தூதுவன் வருவார், நம் பாவத்தை எல்லாம் எடுத்து போடுவார். அன்று நட்சத்திரங்கள்லாம் இப்படியாக இருக்கும். அவர் குழந்தை கன்னிமேரி அந்த இடத்திலே குழந்தை பெற்றெடுப்பால். இப்படியாக
பல 100 ஆண்டுகளுக்கு முன்பாக மோசே காலத்திலே இவையெல்லாம் எழுதப்பட்ட ஒன்று. அல்லேலூயா. ஆகவே இதெல்லாம் புரிந்து கொள்ள முடியாத ஒரு பிள்ளைகள் மூடர்களாக இருக்கிறார்கள். அவர்களெல்லாம் விரைவில் ஆண்டவர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. ஏனென்றால் அந்த இடத்துல என்ன பண்றாங்க? நிந்தித்தார்கள். ஏனென்றால் பாடுகள். ஒரு பிரசங்கம் பண்ணுகிற போதகராகட்டும் சரி, நானாகட்டும் சரி, நீங்களாகட்டும் சரி, இந்த இடத்துல வந்து அமர்ந்து கொண்டு நாம் மிகவும் கடவுளுக்கு பயந்த பிள்ளையாக மிக நவமாக நாம் பேசுகிறோம். அதே நேரத்தில் வெளியில பேசும் பொழுது நாம் எதிர்பார்த்த அளவுக்கு நம்மளால் முடியவில்லை. தூஷண வார்த்தைகளையும் நாம் மிகவும் முகம் சுளிக்கக்கூடிய வார்த்தைகளும் பேசக்கூடிய அந்த இடத்தில் நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. ஏனென்றால் ஒண்ணுக்கு ஒண்ணு விரோதமாக இருக்கிறது. சில காரியங்களை செய்து முடிப்பேன் என்று நாம் வாக்களிக்கிறோம். இந்நாள் வரையிலும் அதை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலையிலே சாத்தான் வைத்துக் கொண்டிருக்கிறான். ஏனென்றால் இப்படியாக இருக்கிறது. அவரை நிந்திக்கிறார்கள். அவர் நினைச்சா அவர் என்ன வேணாலும் செஞ்சிருக்கலாம். அந்த இடத்துல ஏன் ஒரு ஹீரோ மாதிரி கீழே இறங்கி வந்திருக்கலாம். நான் யாருன்னு தெரியுமா அப்படின்னு அவர் விரலை உயர்த்தி வசனத்தில் இருந்து ஒரு வார்த்தை எடுத்து போட்டிருக்கலாம் அந்த இடத்துல. ஆனால் ஆண்டவர் அப்படியாக செய்யவில்லை. கடைசி நேரத்திலும் புன்முறுடன் பூத்து அவர் உயிர் நீத்தார். அல்லேலூயா. இப்படியாக இருக்கிறது. அடுத்து அவர் அடிக்கப்படும் பொழுதும் மரண தருவாயிலும் ஜெபித்தார். இரவெல்லாம் அதிகாலையிலும் அவர் ஜெபித்தார் என்று கூறப்படுகிறது. மார்க் 1:35 எடுத்து வாசிப்போம். அவர் அதிகாலையில் இருட்டோடு எழுந்து புறப்பட்டு வனாந்தரமான ஒரு இடத்திற்கு போய் அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எங்க போய் ஜெபம் பண்றாரு? வனாந்தரமான இடத்திற்கு. ஏனென்றால் அவர் ஆண்டவர். அவர் வனாந்தரமான இடத்திற்கு சென்றார். ஏனென்றால் அவர் சொல்படி மற்ற விஷ ஜந்துக்கெல்லாம் அவரை அணுகாது. படைத்தவர் அவர் அல்லவா? நாம் போக முடியுமா? இந்த வீட்டிலும் சரி வெளியிலும் சரி பாம்புகள் எங்களை கடிக்க வந்தது, பாம்புகள் எங்களை அச்சுறுத்த வந்தது என்று நம்முடைய பிள்ளைகள் சொன்னார்கள். ஏனென்றால் இயேசு ஒருவர் மட்டுமே. நாம் இயேசு அல்ல. இயேசுவாக மாறக்கூடிய வகையிலே நாம் சில இடங்களை என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? நடித்து கொண்டு இருக்கிறோம். அல்லேலூயா. ஆக்ட் பண்ணி கொண்டிருக்கிறோம். சபைக்காரர்களும் அப்படிதான். இயேசுவை போல மாற வேண்டும். அந்த அதிகாரத்தில் இருந்து வசனங்களை எல்லாம் வீசி அதை பலிக்கிறதா பலிக்கலையா என்று தெரியாமல் கூட அவர்கள் ஆண்டவருடைய சித்தத்திலே ஆண்டவருடைய நாமத்திலே எல்லாம் செய்யும் பொழுது பலிக்கின்ற சூழ்நிலையிலே அவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காங்க? பணம் சம்பாதித்து கொண்டிருக்கிறார்கள். இப்ப எல்லாம் தேவன் அருவருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. அதாவது நம்ம பைபிள்ல என்ன இருக்கோ அதுபடிதான் நம்ம பேசணும். பைபிள்ல என்ன இருக்கோ அதன்படிதான் நடக்கும். அப்படி இப்படி உங்களுக்கு கற்பனைக்கு தகுந்தால் போல எல்லாம் மாற்றிக்கொண்டு செல்வதெல்லாம் பாவம் பாவம் பாவம். அல்லேலூயா. அடுத்து நம்ம ஆண்டவர் பகல் வேளையிலும் மாலையிலும் அவர் ஜெபித்திருக்கிறார். நான் ஏற்கனவே தங்களிடத்திலே ஆண்டவரை பத்தி சொல்லும் பொழுது ஆண்டவர் ஜப வீரர், எல்லா ஜபத்திலேயே பண்ணி முடித்து விட்டார். அவர் யாருக்காகவும் யாருடைய பேச்சுக்காகவும் அவர் மயங்கினவர் கிடையாது. ஏனென்றால் ஆண்டவர் எப்படி இருக்காரு? வெளியங்கரமா இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. மார்க் 15:34 எடுத்து வாசிங்க. ஆமா, 9ஆம் மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாமா சபக்தானி
கூப்பிட்டார். மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே, என் தேவனே, என்னை ஏன் கைவிட்டு அர்த்தமாம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏலி ஏலி லாமா சபக்தானே. ஆண்டவரே, ஏன் என்னை கைவிட்டீர்? அவர் பேசுகின்ற அந்த வார்த்தை இது ஒரு ஜெபம்தான். அது ஏனென்றால் ஆண்டவரை பார்த்து அவர் கேட்கிறார், ஏன் என்னை கைவிட்டீர்? இந்த வார்த்தை உலகம் முழுவதும் ஒரு பேசும் பொருளாக இருக்கிறது. அந்த இடத்துல அவர் ஏன் என்னை கைவிட்டீர் என்று ஆண்டவரிடத்திலே கேட்கும் அளவிற்கு அவரை ஆண்டவர் இந்த இடத்துல காப்பாற்ற வரவில்லையா என்று நம்ம ஆரோக்கியம் பிரதர் கேட்டதாக எல்லாம் பொருந்தும். அந்த இடத்துல ஆண்டவர் சித்தத்தை நிறைவேற கால தாமதமானது. அந்த கால தாமதத்தின் நிமித்தம் ஏன் என்னை கைவிட்டீர்? நீங்க இந்த சித்தத்தை இன்னும் சில நேரம் நீங்கள் முன்னரே முடித்திருக்கலாமே. ஏனென்றால் அந்த இடத்துல அவர் எப்படி இருக்காரு? வலியின் பிடியில் இருக்கிறார். எண்ணற்ற கசையடிகள், எண்ணற்ற வார்த்தைகள். நீ ராஜாவா? நீ வானத்தில் இருந்து வந்தவனா? நீ கீழே இறங்கி வாரும் என்று நிந்தைக்கு உள்ளவனாக அவர் இருந்தார். ரொம்ப கஷ்டம். உயிர் போற சமயத்துல எல்லாரும் நம்ம வேண்டுவது என்ன? ஐயா, நான் சாப்பிட்டு அப்படியே படுக்கணும், அப்படியே படுத்த மாதிரியே உயிர் போயிடணும். அல்லேலூயா. எல்லாரும் விரும்புறது அதுதான். ஹார்ட் அட்டாக் வந்துடணும், அந்த இடத்துல டக்குன்னு 2 செகண்ட் அப்படியே படுத்த மாதிரி இருக்கணும், உயிர் போன மாதிரி இருக்கணும், அவஸ்தைப்படக்கூடாது. ஏனென்றால் என்னுடைய தகப்பனார் மரணப்பிடியில் இருக்கும் பொழுது அவர் மூளை நரம்பு பாதிக்கப்பட்டு சாப்பாடு நாங்க வாயில ஊட்டிடுவோம். அவரு உள்ள முழுங்கணுமான்னு தெரியாது, மறந்துட்டாரு. வாயிலே வச்சிருப்பாரு, வெளியில துப்பவும் மாட்டாரு, முழிப்பாரு, முழுங்கணும். ஏன்னா உள்ள உணவு இறங்கினாதான் அவரு கொஞ்சம் பலமா இருப்பாரு. தட்டுவோம் நாங்க அவரை கன்னத்துல, எப்ப முழுங்குங்க முழுங்குங்க முழுங்க முழுங்க, முதுவை தட்டி விடுவோம். திடீர்னு ஒரு நினைப்பு வந்து அப்புறம்தான் முழுங்குவார். அது மாதிரி மரண அவஸ்தை பிடிக்குள் நாம் சிக்கி கொண்டு அவஸ்தைப்பட்டு அந்த உயிரை பிரிய நாம் காரணமாக இருக்கக்கூடாது. இவையெல்லாம் பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லுகிறார்களே, இதுதான். எல்லாரும் மறிக்கத்தான் போறோம், எல்லாரும் பாவம் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். செய்கின்ற பாவத்தை பொறுத்து அவனுடைய மரணம் அந்த இடத்திலே நிகழும். ஏனென்றால் நம் வாயின் வார்த்தையிலிருந்து என்ன வருகிறதோ. சில பேர் அவ்வளவு கொடூர மரணம்லாம் இருக்கு. பெட்டோன்னு சொல்லக்கூடிய அப்படியே படுத்துக்கிட்டே இருப்பாங்க. அப்படி பெட்லயே அந்த படுக்கையில ஒரு பரட்டி போட்டீங்கன்னா முதுகுல புண்ணு வந்து புழு நின்றும். மிக கொடூரமாக இருக்கும். கால் வெட்டி எடுத்துருவாங்க, கால் புண்ணு ஆறாது. அந்த இடத்துல கால்ல புழுக்கள் நிறைந்திருக்கும். திரும்ப முடியாது, இந்த சைடு திரும்ப முடியாது, வழியில துடிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அந்த சமயத்துல மரணம் மிக கொடுமையாக இருக்கும். பாவத்தின் சம்பளம் மரணம் என்று சொல்லப்படுகிறது. இந்த மாதிரியான ஒரு அமைந்து கொண்டு இறக்கப்படும். அதென்றால் நாம் எப்படியாக இறக்க வேண்டும்? ஆண்டவருடைய அந்த பிரார்த்தனை செய்யும் பொழுது, பிரசங்கம் பண்ணும் பொழுது, அந்த சிந்தனையில் இருக்கும் பொழுது, படுத்து உறங்கும் பொழுது நாம் இந்த உயிர் புரிய வேண்டும். அல்லேலூயா. மிக அற்புதமான மரணம் இது. ஏனென்றால் கிறிஸ்து நம்மளை வழி நடத்துகிறார் என்பது உண்மை என்றால் எல்லாம் நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆகவே இன்னும் நிறைய இருக்கிறது. இந்த வசனம் மிக நிறைய ஆண்டவர் நாளைய பொழுது என்ன பேச வேண்டும் என்று என்னிடத்திலே வாழ்த்த பொழுது என்ன பேசுவது என்றே எனக்கு தெரியவில்லை. ஆனால் ஆண்டவர் அற்புதமாக இந்த சபைக்காரர்களுக்கு இப்படியான வார்த்தைகளை நீ பேச வேண்டும் என்று சொன்னார். இந்த ஒரு அழகிய பாடலை காட்ஃபைர் மினிஸ்ட்ரி மூலமாக இயற்றிய பாடலை நாம் பாடிவிட்டு கடந்து சொல்வோம். எனக்காக எனக்காக பிறந்தீரே, எனக்காக மரித்தீரே,
எனக்காக பிறந்தீரே, எனக்காக மரித்தீரே, பாட்டுகளை சுமந்தீரே, என் பாட்டுகளை சுமந்தீரே, எனக்காக எனக்காக பிறந்தீரே, எனக்காக மரித்தீரே, பாட்டுகளை சுமந்தீரே, என் பாட்டுகளை சுமந்தீரே, தாயில்லை எனக்கு நீ தாயாக இன்றி, தந்தையில்லை எனக்கு நீ தந்தையாக இன்றி, தாயில்லை எனக்கு நீ தாயாக இருந்து, தந்தையில்லை எனக்கு நீ தந்தையாக இருந்து, என்னை பரலோகம் அழைத்து செல்வாயா, இந்த பூலோகம் பிடிக்கவில்லையே, என்னை பரலோகம் அழைத்து செல்வாயா, இந்த பூலோகம் பிடிக்கவில்லையே, எனக்காக எனக்காக பிறந்தீரே, எனக்காக மரித்தீரே, பாட்டுகளை சுமந்தீரே, என் பாட்டுகளை சுமந்தீரே. இந்த நாளை மிக அருமையான நாளாக நல்ல நாளாக நீர் அமைத்துக் கொடுத்தீரே. அந்த ஸ்தோத்திரம். அன்றே எங்களுடைய சபை கூடுதலுக்கு இருந்திருக்கிற அந்த பிள்ளைகள் அஜீவா மற்றும் மகேஷ் மற்றும் ஆரோக்கியங்கள் இன்னும் வேற சில பிள்ளைகள் உங்களுடைய சபை கூடுதலுக்கு உங்களுடைய ஆசீர்வாதத்தை அவர்கள் தருகின்ற ஆசீர்வாதத்தை மறுக்கின்ற பிள்ளைகளாக இருக்கிறார்கள். அன்றே உங்களுடைய சமூகத்தில் மீண்டுமாய் அவர்கள் வந்து இந்த இடத்துல நின்று சாட்சியாக நிறுத்தும்படியாக அன்றே சாத்தான் பிடியிலிருந்த அந்த பிள்ளைகள், அந்த குடும்பங்கள், அந்த உயிரினங்கள் எல்லாம் காப்பாற்றப்பட வேண்டுமாய் மடத்தில் வருகிறேன். ஆண்டவரே எங்களை வழிநடத்தும். கஷ்டப்பட்ட பகுதியில நாங்கள் இன்று நடத்த இருக்கிற அந்த உபவாச 3ஆம் நாள் கூடுகைக்கு ஆண்டவரே நீர் என்னோடு வருகை தந்து எங்களுடைய நாவிலே உட்கார்ந்து நல்ல நல்ல வார்த்தைகளை அவங்களிடத்துல பிரசித்தபடியா எங்களுடைய கோப்பையர் மினிஸ்டரை நீ உயர்த்தும்படியா உங்களிடத்திலே நாங்கள் விளைகிறோம். ஆண்டவரே இயேசு நாமத்திலே ஜெபிக்கிறேன். நல்ல பிதாவே. ஆமென்.